30 வருஷம் கழிச்சு நான் ரீசைக்கிள் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து என் பையனுக்கு நான் விளையாடுறதுக்கு அவன் வாக் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். கடையில் வாங்கினா பழைய மெமரிஸ் கிடைக்காது உங்களுக்கு. எங்கள் தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து என் பையனுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து எனக்கு 3 சக்கர வண்டி செஞ்சு கொடுத்தாரு. அது வந்து எப்படின்னா 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். அவங்க மோஸ்ட்லி முன்னாடியெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஒரு 3 சக்கர வண்டி இருக்கும். எதுக்குன்னா குழந்தைகளை வந்து நடக்க வைக்கிறது அந்த வண்டியை வச்சு தான் நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று எங்கள் வீட்லேயும் இருந்தது. நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்த வண்டியை 30 வருஷம் கழித்து நான் ரீசைக்கிள் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து என் பையனுக்கு நான் விளையாடுறதுக்கு அவன் வாக் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. இதுக்குள்ள வீடியோ பண்ணிவிட்டு பேசாமல் கடையிலே வாங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கடையில் வாங்கினா பழைய மெமரிஸ் கிடைக்காது உங்களுக்கு. எங்கள் தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து என் பையனுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலி நான் புதுசு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 2000 ரூபா தான். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து சர்ச் பண்ணேன். 2000 ரூபா அதோட ஒர்த்து. பட் இந்த பழைய வண்டி ரெடி பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து அதில் கிடைக்காது. அதனால சரி நான் இதையே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய வண்டியை ரெடி பண்ணி என் பையனுக்கு கொடுத்தேன். இதுக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் செலவாச்சு. அந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவனை தான் நம்ம புது மாப்பிள்ளையை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நீட்டாக 2 வீலையும் கைப்பிடியும் தனியாக கழட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வீல் செட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த பலகையை தனியாக எடுக்கணுன்ட்டு தட்ட என்னென்னா கிராக் விழுந்துட்டு இருந்தது. எனக்கு அது ஒரு பயமாயிருச்சு, எங்கன்னா தனியாக போயிடுமோ அப்படின்ட்டு, பிஞ்சிடணுன்ட்டு. ஆனால் ஏதோ சுதாரித்து தனியாக கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக நான் ஒரு ப்ளைவுட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி இருந்த 2 வீலை வச்சு அந்த ஷேப்புக்கு ட்ராப் பண்ணி ஆக்சல் பிளேடில் 2 வீலை கட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன். சத்தியமாக முடியல என்னால். அந்த ப்ராசஸை வந்து டோட்டலாக விட்டுட்டு பக்கத்தில் வந்து ப்ளம்பிங் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அவங்ககிட்ட கட்டர் மிஷின் வாங்கி நீட்டாக ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கல்லில் ட்ராக் பண்ணேன். வெஹிக்கிள் அந்த வீல் ஷேப்புக்கு வர வரைக்கும் ட்ராக் பண்ணி எடுத்தேன். நீட்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக வீல் ஷேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தனியாக அந்த பலகை நம்ம எடுத்துவலாம் ஃப்ரண்ட் வீல் செட் பண்ணுறதுக்கு. அந்த பலகையில் வந்து ஹோல் போடலான்ட்டு நீட்டாக ஒரு ஆணி வச்சு அடித்து ஓட்டையை போட்டு, எனக்கு ஒரு ப்ளஸ் என்னாச்சுன்னா எங்கிட்ட ஃபுட்பால் ஹேண்ட் பம்ப் இருந்தது, அது ரிப்பேராக இருந்தது. அதை கழட்டி எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ராடு கரெக்டாக செட் ஆச்சு. அதில் வந்து எப்படின்னா ராடில் வந்து ஒரு சைடு மரம் மாதிரி ஸ்க்ரூ மரம் மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் இந்த 2 வீலையுமே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணோடனே கரெக்டாக பக்கா ஃபிட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து கரெக்டாக செட் ஆச்சு. வீல் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பலகையை வந்து வண்டியில் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி கைப்பிடி 2 வீலும் நீட்டாக செட் பண்ணிட்டேன். ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்தோன்னே வண்டி பக்காவாக செட் ஆகிருந்தது அந்த 2 வீலும். அதுக்கப்புறம் நான் ஃபெவிகோல் வாங்கி நீட்டாக ஜாயின்ஸ்லையெல்லாம் அப்ளை பண்ணி விட்டேன். ஏன்னா திருப்பி பிஞ்சிட்டு வரக்கூடாதுன்ட்டு நீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வார்னிஷ் வாங்கியிருந்தேன், உடன் வார்னிஷ் வாங்கிட்டு. ஏன்னா டோட்டலாகவே கலர் போயிருந்தது. உடன் கலருக்கு வேண்டி நான் வந்து ஒரு ஷைனிங்க்கு வேண்டி வார்னிஷ் வாங்கி நீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 நாள் வெயிலில் வச்சேன். வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி பழைய பொருள் இருந்ததுன்னா ரெடி பண்ணி கொடுங்க.
உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனும் இருக்கும், பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆகிற மாதிரியும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.